ஹாய் அமீஸ், நான் உங்கள் சாரா. ஸோ இன்றைக்கி வந்து பெட்டர் ஹாஃப் அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்டா. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், எது பிடிச்சிருக்கு, எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் அதனால சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் நான் எப்படி விட்டுருப்பேன்னா, டேட் கூப்பிட்ருப்பாரு, நீங்களும் வந்து இந்த டைமில் பஸ் ஸ்டாண்டில் இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்க்கலாம். ஜங்குக் வேக வேகமாக கிளம்புறாரு, வீட்டிலேருந்து செம்ம வேக வேகமாக கிளம்புறாரு. அப்போ அவங்க அம்மா, டேய் ஜங்குக், இவ்வளோ காலையில் எங்கடா போகிற, இவ்வளோ சீக்கிரமாக எங்கே டிப்டாப்பாக கிளம்பி போகிற சார்? அது இல்லைம்மா, அது எங்கே போகிற ஒழுங்காக சொல்லுடா. அது ஒன்றும் இல்லைம்மா, உன் மருமக பார்த்தேன்னு சொன்னல, அவளை பார்க்க தான் போகிறேன். அதுக்குள்ளேயுமாடா? 2 நாள் தான் ஆச்சு அவளை பார்த்து. ஆமாம்மா, நேற்று டேட் கூப்பிட்ருந்தேன், அதான் வரேன்னா. ஸோ அதான் இன்றைக்கி போய் பிக்கப் பண்ண போகிறேன். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க? நீ வேறம்மா என்னையா வாசிங்க பற்றிட்டா? சும்மா இருமா, நான் போயிட்டு அவர்கிட்ட கெத்து காமிச்சிட்டு வரேன். பார்க்கலாம் நீ என்ன பண்ணுறேன்ட்டு. அம்மா சும்மா இருமா, நீ வேற எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குமா. சரிடா, ஆல் தி பெஸ்ட், ஒழுங்காக போயிட்டு வா. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ கிளம்பியும் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்து நிற்கிறான், வண்டி எடுத்துகிட்டு வந்து. ஸோ ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்படியே கையெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இப்படி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்போ செம்ம அழகாக ஒரு ரெட் கலரில் ஃப்ராக்கு போட்டு செம்ம அழகாக வரீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கீங்க, ரொம்ப மாடலாக, ரொம்ப ஸ்டைலிஷ்டாக அப்படி இருக்கீங்க. அவன் ரொம்ப ஆச்சரியமாக ஒன்று பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கீழேருந்து மேலே பார்த்துட்டே வரான். நீ அப்படியே ஃப்ரீ ஏர்லாம் விட்டு நல்லா ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் கிட்டே வந்துட்டு, சங்கு போதும், வாய் வந்தது, வாய்க்குள்ளே எதுனா போயிட்டு போகுது, வண்டி எடுக்கிறீங்களா, நம்ம போகலாம், இது கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டே போகிறான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டாக வந்தான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து, தெரியாது. உங்கள் பேர் ஜங்குக், நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிறீங்க, உங்கள் அம்மா டெய்லி சர்ச்சுக்கு வருவாங்க, வீக்லி ஒன்ஸ். ஸோ அவங்ககிட்ட பேசுவேன். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, உங்களோட சொந்தக்கார பொண்ணு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ்வளோதானே, வேறு ஏதாவது இருக்கா? பரவாயில்லையே, என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்னை பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ தான். பட் எனக்கு வந்து சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். அதுவும் சொல்லியிருக்காங்க ஆண்டி. பரவாயில்லையே, என்னை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏன் தெரிஞ்சுக்கலாமா? எப்படிங்க, என் பின்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க பற்றி தெரியாமல் கூடாதுல்ல, அதான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். சரி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உன் பேர் லில்லி, நீ இந்த காலேஜில் படிக்கிற, நீ போகிற டைம் தெரியும், வர டைம் தெரியும், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. உன் வீடு தெரியும், நத்திங் எல்ஸ் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு, அம்மா என் பேர் லில்லி, என் கூட பிறந்தவங்க எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஸோ நான் தான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து ரொம்ப மாடலாக இருக்க பிடிக்கும், நான் இதுதான் நான். அதே நேரத்தில் எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்க பிடிக்காதெலாம் இல்லை, எப்போனா ஒகேஷ்னலாக தான் போடுவேன். ஸோ மோஸ்ட்லி நான் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் இருப்பேன். என்னை யாரும் இந்த கொஷின் கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சின்னா நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன். எனக்கு யாருன்னா கொஷின் கேட்டாங்கன்னா அவங்கள பிடிக்காமல் போயிடும். எனக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுன்னா அவங்கள எப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நான் போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இல்லை எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது எப்படியாவது என் கைக்கு வரணும்னு ஆசைப்படுவேன், அது வர வச்சிருவேன். அதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா எந்த காரணனாலும் எப்படியா ஒரு விஷயம் வச்சு அதை ஒதுக்கி வச்சுருவேன். இதுதான் நான். இன்ட்ரெஸ்டிங், கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு லில்லி. உங்களுக்கு என்னை எப்படி பிடிச்சதுன்னு தெரில, மேபி அழகாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? அழகாக இருக்கிறதுனாலையா? வாய்ப்பே இல்லை. என்னோடய வாய்ஸ் அது ஏதோ சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கேட்டப்ப அப்படியே தேடி ஓடி வந்துட்டேன். அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது ஷங்குக். ஆனால்
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்கள் வாயிலேருந்து இன்னும் வரலையே. நீ தாண்டி சொன்ன ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணுன்னு. அதான் அது கண்டிப்பாக சொல்கிறேன், கவலைப்படாத. கிளம்பலாமா? ஓகே ஜங்கு, போகலாம். எங்கே போகிறோம் அடுத்து? அதுவா, நீயும் பார்க்க தானே போகிற, எங்கே போய் போகிறோன்னு. ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட அம்யூஸ்மெண்ட் பார்க்க கூப்பிட்டு போகிறான். அங்கே போனோடனே நீங்கள் சிரிச்சுட்டே, என்ன ஜங்கு எங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? உன்னை பற்றி கேட்டேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. உனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்னா ரொம்ப பிடிக்குமாமே, அதுவும் கப்புள் ஸ்கூல்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாமே, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். வெள்ளிக்கிட்ட கேட்டிங்களா? எப்படி ஜங்குக் அவகிட்ட கேட்டு வாங்கினீங்க? இருக்கவே இருக்கான் என் மச்சான் டயாங்கு. அவன் பேச்ச போட்டான், சொல்லிடுச்சு. குட் மூவ் ஜங்குக். நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் இது சொல்லுவீங்கன்னு, இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இம்ப்ரெஸ்ட் மீ. தெரியும்டி, உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு பொண்ணுங்கிட்ட பேச பிடிக்காது, பேச மாட்டேன்னு தான் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்குன்னு எனக்கு பிடிச்ச பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சப்பா கிடையாது, சரியா? நல்லா டைலாக் பேசுகிறீங்க ஹீரோ மாதிரி. ஏய், நான் ஹீரோடி. அப்போ நீ தானே என் குயின், உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி தானே ஆகணும். பரவாயில்ல சங்கு, நல்லா பேசி கவுக்குறீங்க. சரி போகலாமா? ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்பேப்பர் ஃபுல்லாக சுற்றுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறான். நல்லா நிறைய பார்க்ஸ், நிறைய ரைட்ஸு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ரைடுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, நீங்கள் எப்போலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்க. அவனும் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கான், அவன் ரசிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். அப்போ சடனாக எல்லாம் முடிச்சுட்டு நடந்து வரும்போது நீங்கள் சடனாக நிறுத்தி, சங்குக் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஏன்னு தெரில, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் ஸ்மார்ட் மூவ் பண்ணணுன்னு எனக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டீங்க. இது பிடிச்சிருக்கு ஜங்குக். எனக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பியாக நான் இவ்வளோ சிரிச்சதே கிடையாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். என்னடி தேங்க்ஸாக சொல்லி புருஷனை தள்ளி வைக்கிற பொண்டாட்டி? என்ன காலேருந்து இப்போ தான் பொண்டாட்டி வருது? தெரியும்டி உனக்கு பொண்டாட்டி சொன்னால் பிடிக்கும்ன்ட்டு, அதான் கொஞ்சம் உன்னை வெறுப்பேற்றி பார்த்தேன். பரவாயில்ல, நீ எப்படி மிஸ்டர் ஜங்குக் நீல அந்த மாதிரி தான் நானும் பொண்டாட்டி தவிர லில்லின்னு. நீங்கள் லில்லின்னு உங்கள் வாய்ஸில் சொல்லும் போது கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஜங்குக். பரவாயில்ல, பேஷ் எப்படி என்ன கவுக்கலான்னு பிளான் பண்ணுறியா? உங்களை கவுக்கணுன்னு அவசியமே இல்லை ஜங்குக். என் ஒரு பார்வை போதாதா உங்களை கவுக்கிறதுக்கு? பா, எப்படி இப்படிலாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிற? ஐயோ ஜங்குக், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லடி. அது அவங்ககிட்ட ஒன்று சொல்லவே இல்லை, அதை தான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் அவர் நான் ஹை ஸ்கூல் படித்த பொண்ணு அப்படி சொல்லியிருப்பார். அவன் சொன்னான், ஆனால் சரியாக சொல்லலை, அதனால் எனக்கு தெரியலடி. அது ஒன்றும் இல்லைங்க ஜங்குக். நான் 7th grade பூஷான் வந்தேன். ஸோ எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபராக இங்கே வந்தார். சியோவில் தான் படித்தேன் அது வரைக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கூல் சேர்ந்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு பையன் எனக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சான். என் கண் இவ்வளோ அழகாக ஒரு பையனை பார்க்குமா அப்படின்னு நான் ரசித்த ஒரு காலம். அந்த டைமில் எனக்கு அவன் க்ரஷ்ஷாக தான் இருந்தான். நான் 7th grade இங்கே படிக்கும்போது 7th 8th gradeலாம் எனக்கு அவன் க்ரஷ், எனக்கு பிடிக்கும். அவனை யார்ட்டையும் விட்டு கொடுத்து பேச மாட்டேன், அவ்வளோ பிடிக்கும் அவனை. பட் 9th 10thலாம் போகும்போது அது க்ரஷ் இல்லை, லவ்னு தெரிஞ்சுது. அவனுடைய ஒரு நடவடிக்கையும், அவன் ஒரு கேரக்டர், அவன் ஒரு ஸ்டைலும் நான் ரசித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன்கிட்ட ரொம்ப 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 விழுந்துகிட்டே இருந்தேன். ஒரு நாளும் எனக்கு அவ்வளோ ஃபீவராக இருக்கும், எனக்கு அவ்வளோ ஸ்டொமக் பெயினாக இருக்கும். பட் அவனை பார்க்கணுன்றதுக்காக வருவேன். அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. அவனை ஒரு நாள் பார்த்துட்டா போதும், அப்படியே லவ் பண்ண அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது ஜஸ்ட் மிஸ். அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, நீ போயிடனா நீ அவன்கிட்ட அசிங்கப்பட்டுருவ அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக ஜங்குக், எனக்கு என்னை யாருன்னா அசிங்கப்படுத்துறது, என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா அவங்கள வெறுத்துருவேன்.
எனக்கு உங்களை வெறுக்கணும்னு தோணலை. அந்தளவுக்கு அந்த பையனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவனை எங்கே வெறுத்துடணும், எங்கே என் லவ் கடைசி வரைக்கும் ஒன் சைடு லவ்வாக போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்தேன். நான் பயந்து ஒரு 1 வீக் ரொம்ப அழுதேன். என்னையே நான் ரூமுக்குள்ளே பூட்டிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அடுத்த நாள் நான் சொல்லணும்னு வரும்போது அது என்னன்னு தெரில, ஃபெய்த்தா இல்லை இந்த யூனிவர்ஸ் என்னை பிரிச்சிடுச்சான்னு தெரில. அந்த பையனை விட்டு என்னை தூரமாக அனுப்பிச்சிடுச்சு, பழையபடி சியோல்கே. அங்கே தான் என்னோடய ஹை ஸ்கூல்ஸ் 11th 12th கிரேட் முடித்தேன். ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் இருந்தாலுமே நான் ஒரு பையனை மிஸ் பண்ணேன். அந்த மாரி எனக்கு ஒரு 11th கிரேட்லலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். 12th கிரேடில் அவனை ஐ ஸ்டார்ட் டு மிஸ்ஸிங் ஹிம் அ லாட் அண்ட் லாட். 12th கிரேடில் அவனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன். அது ஏன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மறக்க ஆரம்பித்தேன். என் லைஃப்பை நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது. அவனோட புக்கில் என்னோடய பேரில் ஒரு சாப்டரே கிடையாது. பட் என்னோடய புக்கில் அவனோட பேர் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதை நான் மாற்ற நினச்சேன். அதனால் நான் எனக்காக ஃபோக்கஸ் வச்சேன். நான் ஓட ஆரம்பித்தேன். ஸோ சடனாக ஓடி நிற்கும் போது எங்கள் அப்பாகிட்ட போய் சொன்னேன், எனக்கு டிசைனர் ஆகணும், டிசைனிங் படிக்க போகிறேன் அப்படி சொன்னப்போ எங்கள் அப்பா, நீ பூசான் போ, பாட்டி வீட்டிலேருந்து படி அப்படின்னு அனுப்பி வச்சார். வந்தேன், இங்கே படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது அந்த பையன் இன்னும் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு. சடனாக ஒரு நாள் நான் எப்பயும் போல் சர்ச்சில் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். அந்த பையனோட அம்மா வந்தாங்க. எனக்கு அந்த பையனோட அம்மானே தெரியாது. வந்து என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சேன். அவங்கள பற்றி நான் ரொம்ப தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவங்க கூட ரொம்ப பழக ஆரம்பித்தேன். அவங்க கூட பழக அவங்க பையனை பற்றி சொல்லும் போது எனக்கு அந்த பையனை அப்போ தான் வரும். அந்த பையனை மாதிரியே இருக்கே, அந்த பையனை மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். பட் எனக்கு அப்போ வந்து அந்த பையனாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தாட் இல்லை. அந்த பையனை மாதிரியே இதுவாக இருக்கே, சிமிலராக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய பாஸ்டெல்லாம் திருப்பி ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த பையனை இப்படி ரசித்தேன். அந்த பையனோட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அது வேண்டான்னு ஒரு பக்கம் தோணுனாலும் இன்னொரு பக்கம் இந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அது ஏன்லாம் தெரியல, இந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவங்க அம்மா வேலை செய்யும் போது எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா ரொம்ப அன்பாக சொல்லிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பையன் நான் பார்த்ததே இல்லை ஆண்டி அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ஒரே ஒரு வாட்டி சொன்னாங்க, என்னை ஆண்டி கூடாது, என்னை அம்மானு கூடுமா. இப்போ என் மனசுக்குள்ள தோணுச்சு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க உண்மையிலே அம்மானு கூப்பிடணும் போல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பாசமும் அவங்க பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட என்னோடய க்யூரியாசிட்டியும் ரொம்ப அதிகமாச்சு. சடனாக ஒரு நாள் அந்த பையன் வந்து எங்கள் அண்ணா நிற்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பட் எனக்குள்ளே ஒன்று சொல்லிக்கிட்டேன். அத்தனை வருஷம் பாஸ் ஆகும்போது எனக்குள்ளே சொல்லிட்டேன், நான் அழகாக அனுப்ப என் விட நிறைய பேர் சுற்றுனாங்க, நான் கொஞ்சம் கெத்து காமிச்சேன். அப்போல்லாம் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. ஆனால் அந்த பையன் வந்து நின்னா கண்டிப்பாக நான் கெத்து காமிக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அதே மாதிரி வந்து நின்னா, பார்த்து ஸ்டன்னாகி நின்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணேன், அவனை வெறுப்பேற்றினேன், அவனை அலைய விட்டேன். கடைசியில் அவன்கிட்டே வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். என்ன ஜங்குக் புரியலையா? நீங்கள் தான் அது சொல்லாத, நீ சொல்லாதடி, எனக்கு இதுவே பெரிய ஷாக்காக இருக்குது. உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணியான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீ சொன்னல ஃபெய்த் பிரித்து வச்சிச்சு, பட் யூனிவர்ஸ் ஒன்று சேர்த்து வச்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக டெஸ்டினின்றது நம்ம கூட கண்டிப்பாக வரும்டி, யாருக்கு யாருன்னு கண்டிப்பாக வரும். ஸோ நீ அதை நினச்சிலாம் வந்து ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக உனக்கு நான் எழுதி வச்சுருக்கிறது மாதிரி எனக்கு நீ எழுதி வச்சுருக்க மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் யாருன்னு எழுதியிருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? அதை வந்து நீ எப்பயுமே இது பண்ணவே பண்ணாத, லேஸாக நினைக்காத. எப்பயுமே அது ரொம்ப ஸ்ட்ராங். யூனிவர்ஸும் த காட் டெஸ்டினி மூணுமே நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ கண்டிப்பாக கொடுத்துரும். நம்மளுக்கு எது வேணாம்னு நினைக்குதோ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம தூக்கி போட்டுரும். அவ்வளோதான், இதுதான் லைஃப். புரிஞ்சுதாடி? என்ன ஜங்கு இந்த மாதிரி டைமில் கருத்தெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வருமா? அதெல்லாம் ஏன்டி எனக்கு வரப்போகுது, சும்மா சொன்னேன். நீ சொன்னல அதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் சொல்ல விடுங்க ஜங்கு.
நான் தான் சொல்வேன். நான் தான். நீ கெத்து காமிச்சதுலாம் போதும். இதில் நான் சொல்கிறேன். லில்லி ஜங்குக் என்ன ஜங்குக் நான் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, நான் தாண்டி சொல்லுவேன் பொண்டாட்டி. சரி சொல்லுங்கள் பொண்டாட்டி. ஐ லவ் யூ லில்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்து செகண்ட்லேருந்து உன்னை அதிகமாக நேசிச்சிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் நேசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுவான். நீங்களும் ஐ லவ் யூ டூ ஜங்குக், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப டைட்டாக அப்படி அந்த ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த ஹக்கை. அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ரொம்ப ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணிட்டே வரீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு ஏரியா ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டு இறங்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ வந்து என்னாடி லவ் பண்ணியிருக்கோம் எதுவுமே இல்லையா, அப்படியே வந்த போகிற லவ் சொல்லிட்டு என்ன நினச்சேன் உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன்னு தெரியாது, அடிக்காதடி. ஐயோ எனக்கு தெரியல ஜங்குக், சொல்லுங்கள் பொண்டாட்டி. வேணாம், எடுத்து அடிச்சிடுவேன், நீ அப்படி பேசாத. நான் அப்படி இருந்தே அப்படி தான் உங்களுக்கு ஜங்குக் பேசுகிறேன். நான் எப்படி பேசுனா உங்களுக்கு என்ன ஆகும், எனக்கு என்னன்னு தெரியும். ஐயோ கொல்லறாரே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை இழுத்து லிப்லாக் பண்ணிடுறாரு. ரொம்ப டீப் கேஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு அப்படியே கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ரொம்ப நேரம் போகுது அந்த கிஸ். அதுக்கப்புறம் கிஸ் பேக் பண்ணிட்டு இதுதாண்டி சொன்னேன், தேங்க்ஸ் ஃபார் த கிஸ், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே ஓகே ஜாங்கு நான் கிளம்பலாமா? தாராளமாக போனால் பொண்டாட்டி. நீங்கள் அப்படியே அனுசரித்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. நடந்து போயிட்டு சடனாக திரும்பி ஓடி வந்து ஒரு இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்பில் பிக் பண்ணிட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. அவர் சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஸோ கரெக்டாக போனால் வீட்டு பக்கத்தில் அவங்க உட்காந்துட்ருக்காரு. நான் மச்சான் ஒரே சிரிப்பு தான், அப்படியே ஊஞ்ச ஃபுல்லாக பல்லாத்துது. என்னடா அம்மே டே மச்சான் கரெக்ட் ஆகிடுச்சுடா ஃபிகரு. டே என்னடா சொல்கிற, எப்போலேருந்து என்ன நடந்துச்சு? அதான் இன்றைக்கி தான்டா ப்ரப்போஸ் பண்ணேன், ஓகே பண்ணிட்டா பாத்தியா காமெடியை? டேய் சரி விட்றா நான் மச்சான் நீ பாய் ஆகிட்ட, கம்மிட்லாம் ஆகிட்ட, எனக்கு ட்ரீட்டு வைக்கிறேன்டா, வா வாங்கித்தரேன் பாட்டிலு. சூப்பர் ராமாமே. ஆனால் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குடா. என்னடா மச்சான் சொல்கிற, ஏன் மனசு கஷ்டமாக இருக்குது? நீ கம்மிட் ஆகிட்ட, இந்த ஜான்சோவில் ஆடி கம்மிட் ஆகிட்டான், இப்போ நான் மட்டும் உண்டிக்கட்ட, நான் எங்கே போகிறது பிச்சை எடுக்க? டயாங்கு நடிக்காதடா, நீ தான் விட்டு போட்டீங்க லில்லியோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ஞாபகம் இருக்குது எனக்கு சரியா? அது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் கிடையாது சரியா? ஆமாண்டா, லில்லியோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் லைட்டாக விட்டு போட்டேன். பரவாடா மச்சான், அவனும் நல்லா தான் பேசுகிறான், எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு. ஆமாம் அந்த பொண்ணு பேர் பேர் என்னடா? அவள் பேராடா எம்மா. ஆனால் ரியல் நேம் வந்து எம்மின்னு சொல்கிறாங்க, பட் எல்லோரும் எம்மான்னு கூப்பிட்றாங்க. சரிடா மச்சான், இவ்வளோ தெரிஞ்சிச்சிருக்கேன், நீ எப்படி கூப்பிட போகிற? எனக்கு வேறு பேர் வச்சுருக்கேன்டா. டேய் என்ன பேர்ரா? தப்பாக நினைக்காதடா,
ஒய்ஃபி டார்லிங்னு அப்படி கூப்பிடலான்னு சொல்ல வந்தேன்டா. என்னடா ஒய்ஃபின்ற அளவுக்குனா இப்போ லவ்வா? ஆமாண்டா மச்சான், லவ் ஆகி போச்சு போகிற போக்கில். டேய், இந்த நடிப்பு மட்டும் பண்ணாத சரியா? சரி வா, நம்ம போய் சரக்கு அடிக்கலாமா? சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் சரக்கு அடிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க. வந்து அவர் ஜங்குக்கு எடுத்துட்டு சொல்லி பண்ணாட்டி ஜங்குக், ஏன் உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, குடிச்சிருக்கீங்களா? இல்லடி பொண்டாட்டி, நான் ஏன் குடிக்க போகிறேன்? பொய் சொல்லாதீங்க ஜங்கு, உண்மையை சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமாண்டி பொண்டாட்டி, குடிச்சிருக்கேன். ரொம்ப இழிக்காதீங்க. முன்னாடி இப்படிதான் மிரட்டுற? முதல் நாளே வா. நான் எங்கே உங்களை மிரட்ட போகிறேன்? என் குடிங்க, நான் வேணான்னா சொல்லலை. சரி, டைம் என்னன்னு பார்த்தீங்களா? 11 o'clock. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லையடி பொண்டாட்டி, முதல்ல குடித்தது போதும், வீட்டுக்கு போங்க, சாப்பிட்டு போய் படுங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், புரியுதா? சரிடி பொண்டாட்டி, நான் கிளம்புறேன். சரி பொண்டாட்டி சொல்லுங்கள். ஐ லவ் யூ டு ஜங்கு. போங்க. டே மச்சான், யாரா? என் பொண்டாட்டிடா. பாரா, என்னடா? இல்லை, குடித்தது போதும், வீட்டுக்கு போ அப்படி சொல்கிறா. முதல் நாளே வா, எங்கள் புருஷன் என் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு போகிறானா? ஆமாண்டா, நீ வாயை மூடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றாங்க. டீ எறும்பு மாடு, காலைல இவ்வளோ அழகாக கிளம்பி போனேன், இப்போ எதுக்கு அப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? அம்மா, அது ஒரு மாதிரி சந்தோஷத்தில் குடிச்சிட்டு வந்தியா? என்னடா பகலுக்கு நம்ம எதாவது கண்டியாண்ணா? அம்மா, நீ ஏம்மா அப்படி நோஸ் கட் பண்ணுறதுலே இருக்க? எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சுமா ஃபிகரு. என்னடா சொல்கிற, கரெக்ட் ஆகிடுச்சா? எந்த பொண்ணு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ஏன் பாரு, கூட்டின்னு வரேன் ஒரு நாள். சரிடா போ, சாப்பிடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு ரூம் போகிறான். ரூம் போயிட்டு அப்படியே சிரிச்சிட்டே உங்களுக்கு கால் பண்ணுறான். கரெக்டாக டைம் ஒரு 12:30 1 o'clock இருக்கும். நீங்கள் அப்போ தான் இந்த டைமில் யார் சும்மா கால் பண்ணிவிட்டு இவர் எது கால் பண்ணுறாரு? ஹலோ ஜங்குக், பொண்டாட்டி சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன் ஜங்குக். என்ன பண்ணுற? நானா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் ஜங்குக். இந்த டைமுக்கு எதுக்கு கால் பண்ணிங்க? நான் சாப்பிட்டேன்டி, உன் ஞாபகமாக இருந்துச்சா, அதான் கால் பண்ணேன். ஐயோ ஜங்குக், எனக்கு தூக்கம் வருது, மார்னிங் பார்க்கலாமே. சரி நானும் குடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி சுற்றுனதில். ஸோ நானும் போய் தூங்குறேன். சரி ஜங்குக். போதடி, ஒரு கிஸ் குத்துட்டு போ. ஜங்குக், குத்துட்டு போடி. போதுமா? போதும். சரி, நாளைக்கு வாங்கிக்கிறேன். ஐயோ ஜங்குக், சொல்லுடி. ஐ லவ் யூ டிடி பொண்டாட்டி. சரி, பாய்டி. சரி ஓகேடா, இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வர ரேசர் பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு வரும். ஸோ எனக்கு சுத்தமாக ஸ்பேஸ் கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ரெக்கார்டே பண்ணேன். ஸோ கொஞ்சம் டைம் விட்டு 10 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்திருக்கும், எனக்கு தெரியுது ஆப்வியஸாக. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததை. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வாய்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னு நினச்சா, நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அது பண்ணால் தான் எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான்டா, நான் நிறைய பேச விரும்பலை, அவ்வளோதான். ஸோ ஓகே ஆல், பாய், லவ் யூ.